டு ப்ரெப் கேட்டலிஸ்ட். நாம் இன்றைக்கி வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமோட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி லெக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் அன்இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் அது தியரி. இங்கே வந்துட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். டேக் நோட்ஸ், ரிவைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ் நம்பர் கான்செப்ட் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோ டீப்பாக நடத்த முடியுமோ அவ்வளோ டீப்பாக நடத்துகிறேன். யூ கைஸ் டேக் நோட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நான் நோட்ஸ் கொடுக்குறேன்னா அந்த நோட்ஸை நீங்கள் படிக்கும்போது நான் லெக்சரில் என்னென்ன சொன்னாங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? திருப்பி இப்போ ஒரு 6 மாதம் கழித்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிக்கிறீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் லெக்சரில் என்னென்ன சொன்னேங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். திருப்பி லெக்சரையே உட்காந்து பார்க்கக்கூடாது, சரியா? டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? அதனால் நோட்ஸ் பக்காவாக எழுதிக்கோங்க. நான் வாயில் சொல்கிறது கூட சில டைம் நோட்ஸில் இருக்காது. யூ கைஸ் கேன் ரைட் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ். இங்கிலீஷில் தான் எழுதணுங்கிறது இல்லை, உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நோட்ஸோட ஒரு கனெக்டிவிட்டி வரும், சரியா? நம்ம இங்கே வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது. ஐ ஷுட் எக்ஸ்பிளைன் ரைட். அதனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் கான்செப்ட். அதில் வந்துட்டு நான் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நொட்டேஷன்னா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லுவேன். ஓகேவா? நொட்டேஷன்னா ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ் எலிமெண்ட், எக்ஸ் வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டு. ஓகேவா? எக்ஸ் வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டு. மேலே ஏ, கீழே ஜெட்டு. ஓகேவா? ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா மாஸ் நம்பர். ஓகே, ஏங்கிறது மாஸ் நம்பர். ஜெட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர். ஓகே, இப்போ லெக்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இங்கேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, in a neutral atom நியூட்ரல் ஆட்டம்னா என்ன? எந்த சார்ஜும் இல்லை. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸ் எலிமெண்ட் இருக்குது, அது பாசிட்டிவ் சார்ஜோட இருக்குது அப்படின்னா அதை கேட்டயான்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் சார்ஜ்னால் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம், சரியா? எக்ஸ் எலிமெண்ட் இருக்குது, இது வந்துட்டு நியூட்ரல் ஆட்டம்னு சொல்லுவோம். நியூட்ரல் ஆட்டம். ஓகே, எக்ஸ் இருக்குது, அதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா? அதை ஆனயான்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பேசிக் டெர்மினாலஜி. ஓகே, இன் அ நியூட்ரல் ஆட்டம் நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, எலக்ட்ரான் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜு, புரோட்டான் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜு. அப்படியா? எலக்ட்ரான் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜரா? எலக்ட்ரான் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, புரோட்டான் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ், புரோட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி எழுதுனது சும்மாடா, இப்போ எழுதுனது தான் கரெக்டு. ஓகேவா? எலக்ட்ரான் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட் ஒன் போமா? எலக்ட்ரான் அண்டு புரோட்டான் will have same magnitude of charge. மேக்னிடியூட்னா என்னப்பா? மேக்னிடியூட்னா வந்துட்டு அளவு. சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், சேம் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், அதுதான் அனலாஜி. வந்துட்டு அமௌண்ட் டு மேக்னிடியூடும் சேம் மீனிங். ஓகேவா? எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் will have same magnitude of charge but opposite in nature. எப்படி சொல்லு? எப்படி? எலக்ட்ரானில் -1.6 × 10⁻⁻19 கூலம்ஸ் இருக்குது.
புரோட்டானில் ப்ளஸ் 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலம்ஸ் இருக்குது. ஓகே, இது கூலம்ஸு. ஓகேவா? டப்பா எஸ். எப்படி வந்துச்சு? எலக்ட்ரானோட சார்ஜ் எப்படி கண்டுபிடிச்சோம்? மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கண்டுபிடிச்சோம். இங்கே வந்துட்டு புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒரே சார்ஜ் பட் ஆர் ஆப்போசிட் இன் நேச்சர். ஓகே, ஆல்வேஸ் அண்ட் ஆல்வேஸ் number of protons is equal to atomic number. Number of protons equal to atomic number. always எழுதிருக்கேன் பத்தியா? always number of proton is equal to atomic number. Number of electron டேய், இது ஆரம்பத்தில் தியரி மாதிரி தான்டா இருக்கும். இந்த லெக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோ கான்செப்ட் சொல்கிறோன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டேட்மெண்ட்டில் வந்துச்சுன்னா மாட்டிப்பீங்க. ஓகே, ஆல்வேஸ் நம்பர் ஆஃப் proton is equal to atomic number. Number of electron is equal to number of atomic number. In case of very very important, in case of நியூட்ரல் ஆட்டம் மட்டும்தான். ஆனையான் கேட்டையான்ல என்ன சொன்னேன்? கேட்டையான்னா ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஆனையான்னா ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இந்த செகண்ட் ஒன் வந்துட்டு நியூட்ரலில் மட்டும்தான் வேலிடு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ரெண்டுலேயுமே வேலிடு. செகண்ட் ஒன் வந்துட்டு நியூட்ரலில் மட்டும்தான் வேலிடு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் இன் கேஸ் ஆஃப் நியூட்ரல் ஆட்டம். ஏன் சொல்லுங்கள் யாராவது? ஒரு எக்ஸாம்பிள் தரட்டா? ஈஸியாக இருக்கும். நைட்ரஜன் இருக்குப்பா. நைட்ரஜனில் வந்துட்டு அட்டாமிக் நம்பர் 7. இது வந்துட்டு நியூட்ரல். எலக்ட்ரானும் அட்டாமிக் நம்பரும் சேமாக இருக்குது. இப்போ நைட்ரஜனில் ஒரு இது போயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரான் வந்துட்டு எத்தனை இருக்கும்? 6 தான் இருக்கும். எலக்ட்ரான் இங்கே 7 இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நைட்ரஜனோட ஆனையான் எடுப்போம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்துட்டு 8 இருக்கும். ஓகே, இதை தான் நான் இங்கே சொன்னேன் மேலே சொல்லியிருக்கேன்ல. சேம் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போமா? இந்த லெக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டா. எத்தனை வாட்டி நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன் பாரு. ஓகே, note, you guys write note. Positive charge in nucleusல இருக்கிற positive charge. Positive charge in nucleus is due to protons. Okay, positive charge in nucleus is due to protons. Mass, இங்கே தான்டா முக்கியம். mass of nucleus is due to mass of nucleus எதனால் வருது? protons and neutrons. Positive charge in nucleus is due to protons. எதுக்கு இருக்குது? எலக்ட்ரான்ஸோட சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு நியூட்ரல் ஆட்டம் கொடுக்க. அப்போ தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இன் கேஸ் ஆஃப் நியூட்ரல் ஆட்டம். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் இன் நியூக்ளியஸ் இஸ் டியூ டு ப்ரோட்டான். மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் டியூ டு ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இது ரெண்டும் இருக்கே. இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது? திங்க் யூ கைஸ் திங்க். நியூக்ளியான்ஸ்.
டேர்ம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதர் நோன் ஆஸ் நியூக்ளியான்ஸ். ஓகே, எப்படி 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 இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு டயக்ராம் வரைஞ்சி தரேன். ஓகே, இந்த இடத்துல என்னடா டப்பா வருது? ஓ ஓகேவா? இப்படி இருக்கு. இது ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. இது வந்துட்டு ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ். இங்கே நம்ம வந்துட்டு ஒரு எல்லோ கலர் எடுப்போம், நல்லா தெரியும். எலக்ட்ரான் 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 எலக்ட்ரான், இப்படி ஷெல்லில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ உள்ள ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே நியூக்ளியான்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, இந்த கான்செப்டை இங்கே யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஐ ஆம் டெல்லிங் திஸ் இஸ் டேம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நான் வந்துட்டு சொல்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் will not be equal to mass of nucleus. Yes, the statement absolutely correct. ஓகேவா? mass of nucleons will not be equal to mass of nucleus. ஏன் mass of nucleus is due to protons and neutrons சொன்னோம். அடுத்ததுலேயே mass of nucleus not equal to mass of nucleons சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, I am telling, இங்கே வந்துட்டு mass of nucleus, mass of nucleons எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு நியூக்ளியான்ஸ் எழுதிருக்கோமா? நியூக்ளியான்ஸ் greater than இந்த சிம்பிள் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஓகே, greater than, mass of nucleus is greater than, mass of nucleons greater than mass of nucleus. ரெண்டு மூணு டைம் சொல்லும்போது பதட்டத்தில் மாற்றி சொல்லிடுவேன். அதனால் வந்துட்டு இங்கே மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் நாட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகேவா? மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஏன் இங்கே சிம்பிளும் போட்டிருக்கேன், கிரேட்டர் தேனும் போட்டிருக்கேன்னா, சில டைம் இந்த சிம்பிளே குழப்பிடும். இந்த சிம்பிள் அப்படியே மாற்றி போட்டு இந்த சைடு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, யூ கைஸ் வில் ஃபர்கெட். ஓகேவா? அதனால் நான் இதுக்கு ஒரு சொல்லியாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் என்னால். மறந்துருச்சுன்னா அடுத்த டைம் மறக்காதபடிக்கு எழுதி வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பேஜ் தான் முடிச்சிருக்கோமா? இப்போது இந்த பேஜ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? ஓகேவா? எவ்வளோ பாயிண்ட் சொல்லிட்டேன் நான், ஆனாலும் அந்த ஒரு பேஜ் தீரல. சே, அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பேஜை வந்துட்டு வச்சுக்கோங்க அப்படி. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் இதுக்கு மேலே இந்த பேஜை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னால ஃபில்அப் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போவோமா? எங்கள் மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். இது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இது நம்ம ஃபிசிக்ஸில் தான் பார்க்கணும். பட் ஐ எம் டெல்லிங் ஹியர். ஓகே, இப்போ வந்துட்டு நியூக்ளியான்ஸ் இருக்குது, இது வந்துட்டு நியூக்ளியான்ஸ். சரி, இரு இது வந்துட்டு நியூக்ளியஸ். ஓகேவா? நியூக்ளியஸ் இதோட பைண்டிங் எனர்ஜி கொடுத்தா நமக்கு என்ன வரும்? நியூக்ளியான்ஸ் கிடைக்கும். எஸ், நியூக்ளியான்ஸ் கிடச்சிருச்சு. இங்கே வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இப்போ வந்துட்டு நம்ம நியூக்ளியான்ஸ் தனித்தனியாக இருக்குப்பா, அதை வந்துட்டு நியூக்ளியஸோடு போடும்போது சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் போயிடும். அங்கே வந்துட்டு அந்த மாஸ் பேர் தான் நம்ம மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்துட்டு ஒரு கான்செப்டாக இது இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்துல யாருமே சொல்ல மாட்டாங்க மாஸ் டிஃபெக்ட், பட் ஐ ஷுட் சே இல்லை
மாஸ் டிஃபெக்ட் இந்த கான்செப்ட் இம்பார்ட்டண்ட். மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்துட்டு மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸோட கம்மி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தட் ஐ ஷுட் ப்ரூவ்ல இங்கே. ஓகே, இந்த பாயிண்ட் சொன்னேன், அதை வந்துட்டு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டெல்டா எம்னு வச்சுக்கலாம். இது மாஸ் டிஃபெக்ட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் மைனஸ் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். இதுதான் மாஸ் டிஃபெக்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா. மாஸ் டிஃபெக்ட் அதை தான் நான் சொன்னேன். என்ன, இங்கே வந்துட்டு நியூக்ளியான்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு நீ ஒரு அதை வந்துட்டு பேக் பண்ணணும், கம்ப்ரெஸ் பண்ணணும், நியூக்ளியஸாக மாற்ற. ஓகேவா? அப்போது சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் போயிடும், எனர்ஜியாக போயிடும். எனர்ஜி இப்போது மாஸ் அண்ட் எனர்ஜி ஈக்குவேலன்ஸ்னு நமக்கு தெரியும்ல, ஐன்ஸ்டீன்னு E = mc² வாய வச்சுருவேன். ஓகேவா? அதனால் நான் சொல்கிறது கேளுங்க. இங்கே வந்துட்டு m = E/c². இப்படி தான் இந்த ஃபார்முலா சொல்லணும். E = mc²ன்னு நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோர்ஸ் = மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. E = mc² அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, m = E/c². யாரை வேணால் எந்த ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப் வேணால் கேட்டுப்பார், E = mc² கரெக்டாக, m = E/c² கரெக்டாக அப்படின்னு. m = E/c². டோன்ட் எவர் சே தட் E = mc². ஓகே, அது வந்துட்டு தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் மேத்தமெட்டிக்கலாக கரெக்டு. ஆனால் மாஸ் அண்ட் எனர்ஜி ஈக்குவேலன்ஸ் இப்படி தான் சொல்லணும். ஐன்ஸ்டீன் புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் அந்த புக்கு படிக்கல, ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இல்லை நம்ம தியரிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உனக்கு ஒரு சம்மு கொடுத்துட்டாங்க, m = E/c² போட தேவையில்லை. இங்கே E = mc² அப்படின்னு போடலாம், பட் அது தப்பு. ஓகே, அதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஓகேவா? அது தப்பு, போடக்கூடாது. இப்போ பைண்டிங் எனர்ஜி கேல்குலேட் பண்ண சொல்லி, மாஸ் டிஃபெக்டை கேல்குலேட் பண்ண சொல்லி ஒரு கொஷின் வருது. இல்லை எனர்ஜி கேல்குலேட் பண்ணணும், பைண்டிங் எனர்ஜி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது நான் சொல்லுவேன். ஆனால் இப்படி எழுதக்கூடாது. ஓகே, நான் சொல்லியிருக்கிற மாதிரி தான் எழுதணும். E = mc² எழுதக்கூடாது, m = E/c² எழுதணும். ஓகே, இப்போ பைண்டிங் எனர்ஜிக்கு வருவோம். பைண்டிங் எனர்ஜி = டெல்டா m கொஷின்லேயே கொடுத்துருவாங்க, இன்ட்டு 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு. இதோட பைண்டிங் எனர்ஜியோட யூனிட்ஸு இதுதான், மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுதிக்கோங்க. ஓகே, மெகா எலக்ட்ரான் வோல்ட்டெல்லாம் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சரி, ஜவுலில் கொடுத்துருக்காங்களா? கன்வெர்ட் பண்ணு. 1 ஜவுல் ஈக்குவல் டு 1 ஜவுல் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு திருப்பி அதை எழுதுறேன் பாரு. மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு நீங்கள் எழுதியாச்சா? 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 ஜவுல்ஸ். ஓகே, இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். இப்போ பைண்டிங் எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லணும்ல, நான் சொல்லிட்டா? டெல்டா எம் என்ன சொன்னேன்? மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் மைனஸ் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ்ன்னு சொன்னோன்னா, டெல்டா எம் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எழுதுகிறேன் பாரு, என்னது, Z மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் A மைனஸ் Z மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். Z mass of proton, A minus Z mass of neutrons minus X mass. X na enna element, Z na atomic number, mass of proton இது Z mass of proton plus A minus Z mass of neutrons X mass minus X mass. இதுதான் நியூக்ளியான்ஸ் உடைய மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ்னு சொல்லியிருக்கோம்ல. மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இது மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ்
சொல்லியாச்சு, அவ்வளோதான். இப்படி டைரெக்டாக இது பிவைக்யூவில் கேட்பாங்க, டைரெக்டாக இதில் பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டு சொல்கிறேன். இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் இல்லை, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். mass in motion is heavier. Mass in motion is heavier than it is stationary. Okay, இது ரிலேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. ஸோ யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர் மாஸ் இன் மோஷன் இஸ் ஹெவியர் தேன் இட் இஸ் ஸ்டேஷ்னரி. இப்போது நானே இருக்கேன், நான் ஓடிட்டு இருக்கும்போது என்னோடய மாஸ் வந்துட்டு ஹெவியராக இருக்கும், நின்றுட்டு இருக்கும்போது என்னோடய மாஸ் கம்மியாக இருக்கும், அதோட கொஞ்சோண்டு அது அதிகமாக இருக்கும். ஓகேவா? எப்படி சொல்லலாம்? இல்லைடா, இதுக்கு மேலே இங்கே வந்துட்டு நான் என்ன சொல்லிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு கார் இருக்குது, கார் இன் மோஷன் ஒரு 1000 kgs இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கார் இன் ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 0.8 kgs இருக்கும். ஓகேவா? இதுதான் மோஷன். அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இவ்வளோ குறையுமான இவ்வளோலாம் குறையாது, சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக கம்மியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு, புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே, இன்னும் கம்மியாக போடுறேன். ஓகே, இப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேவா? மாஸ் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. மோஷனில் இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ தட் வி கெட் எக்ஸ்ட்ரா மாஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் நான் ஃபிசிக்ஸில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த 3 மட்டும் இது பண்ணிக்கோங்க, ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் நான் அது எடுக்கணுன்னா இன்னும் வந்துட்டு நிறையா சொல்ல வேண்டியது வரும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ ஐ ஆம் டெல்லிங் திஸ். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சில்ல? நெக்ஸ்ட்டு question point of view. Question POVனா நம்ம பசங்களுக்குலாம் சார், அதனால் வந்துட்டு questions point of view. இப்போ வால்யூம் directly proportional to volume of nucleus. Volume of nucleus directly proportional to mass of nucleus. என்ன நியூக்ளியஸ்க்கு ஸ்பெல்லிங் இப்படி இருக்கு? நியூக்ளியஸ். ஓகேவா? அப்போது which implies that V1/V2 equal to A1/A2. எழுதலாம். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போவோமா? இது ஒரு ரிலேஷன் தான். நெக்ஸ்ட்டு போவோம். R1/R2 equal to A1/A2 to the power 1/3. R1/R2 equal to A1/A2 to the power 1/3. நெக்ஸ்ட் இது ஒரு ரிலேஷன் தான். R1ங்கிறது ரேடியஸு, A1ங்கிறது மாஸ். உங்களுக்கே தெரியும். I don't need to tell that, no? நெக்ஸ்ட் ஒன் போமா? இது 7 இருக்கா? ஐயோ சுவாமி, நான் பாட்டுக்கு தப்பாக சொல்லி இதுக்கு தான் 1/3 அது 1/3. நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஒன் சொல்லணும்.
next one, yes. என்னடா இது கலர் மாறுது. next one, nuclear density do not depend on mass number. And remains same for all elements. Nuclear density do not depend on mass number and remains same for all elements. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். I am telling here. Okay, next one போமா. சரி, நான் கொஷின் தரேன்னு சொன்னேன்ல, கொஷின் தரணும்ல, இந்த இடத்துல தரேன். இப்போது ஒரு கொஸ்டின். ஓகே, இங்கே வந்துட்டு அலுமினியம் இருக்குடா, அலுமினியம் இருக்குது. அலுமினியத்தோட மாஸ் என்ன? ஓஹோஹோஹோ, சொல்ல மாட்டேனா? எஸ், ஐ ஹவ் ஃபர்காட் சம்திங். இந்த கொஸ்டின் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு அட்டாச் சம் ஃபைல், ரைட்? மாஸ் நம்பரே தெரியாமல் எப்படி நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு எதையா சொல்லித்தர்றது? ஓகே, யூ கைஸ் ரிமெம்பர், இங்கே ஃப்ராக்ஷனலாக இருக்குது அப்படின்னாலாம் நான் எதுவும் பண்ண முடியாது. கொஸ்டின் இந்த வருஷம் டஃப்பாக வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, கேல்குலேஷனில் வச்சுருவோம். ஓகேவா? அதனால் ஃப்ராக்ஷனலாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா எனக்கு ஹோல் நம்பரை எடுத்து போட தெரியும், சரியா? ரிமெம்பர் பண்ணிக்கிறதும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் பாயிண்ட்ஸில் வந்துட்டு வச்சுருவாங்க. 2016 நீட் பேப்பர் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, பாயிண்டில் எல்லாம் மாறி இருக்கும். ஓகே, பேப்பர் டஃப்பாக இருக்கணும்னா எங்கேனாலும் டஃப்பாக இருக்கும், எப்படினாலும் டஃப்பாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன், பாயிண்டில் தான் இருக்குது இங்கெல்லாம். அதனால் யூ கைஸ் கேர்ஃபுல்லி ரிமெம்பர். ஓகேவா? கொஸ்டின் சொல்லிட்டா? இப்போ கொஸ்டின் சொல்லிட்டா? கொஸ்டின் compare mass இல்லை volume of aluminium to that of volume of tellurium அப்படின்னா வச்சுக்கோ. வால்யூம் ஆஃப் அலுமினியம், வால்யூம் ஆஃப் டெலூரியம். வால்யூம் ஆஃப் அலுமினியம் என்னப்பா? அலுமினியம் ஐ மீன் மாஸ் ஆஃப் அலுமினியம் அச்சோ எடுத்து வச்சுங்கடா. சாரி, கொஸ்டின் சொல்கிறதுல மறந்துட்டேன், டேட்டா மறந்துட்டேன். டேட்டா அலுமினியம் வந்துட்டு அலுமினியத்தோட மாஸ் வந்துட்டு 27. டெலூரியம்க்கு வந்துட்டு 125. இது ஒரு இது. ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் டு தட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் டெலூரியம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 27/125 டு த பவர் 1/3. இது 27 3 கியூப்னு எழுதுறாமா? 3 3s are 9, 9 3s are 27. எஸ், 3 கியூப் பை 5 கியூப், 5 5s are 25, 25 into 5 125. எஸ், 5 கியூப். இங்கே ஒரு 1/3 வருது. இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் பை ரேடியஸ் ஆஃப் டெலூரியம். எஸ், ரேடியஸ் ஆஃப் டெலூரியம்னா 3/5 அப்படின்னு வரும். இதை இன்னும் ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் is equal to 3/5 times of radius of aluminum, radius of tellurium அப்படின்னு போட முடியும். இதுதான் ஃபைனலைஸ்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அதனால் இது ஒரு ஆன்சர், இது ஒரு இங்கே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கம்பேர்னு கொஷின் கொடுத்துருக்கான். எஸ், இங்கே இது ஒரு ஆன்சர். வால்யூம் ஆஃப் அலுமினியம், வால்யூம் ஆஃப் டெலூரியம் கம்பேர் பண்ணியிருக்கோம். இங்கே ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் வித் ரேடியஸ் ஆஃப் டெலூரியம் கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த வால்யூம் ஆஃப் அலுமினியம் இஸ் 27/125
வால்யூம் ஆஃப் டெலூரியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த இடத்துல தெளிவாக தானே எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே. எஸ் ரைட், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டல. ஓகே, இந்த டேட்டா மட்டும் மறந்துட்டேன், என்ன கொஷின் எடுத்து வச்சேன்னு மறந்துட்டேன், சாரி. அதனால் இந்த இது நீட் டு ரிமெம்பர்னு எழுதுகிறேன். நீடு டு மெமரைஸ் நீடு டு மெமரைஸ். ஓகேவா? அட்டாமிக் நம்பரும் இருக்குது, மாஸ் நம்பரும் இருக்குது, சிம்பிளும் இருக்குது. நெக்ஸ்ட் போகுமா? நெக்ஸ்ட் ஒன் போமா? 2 பேஜ் முடிச்சிட்டான், சூப்பர், 2 பேஜ் முடிச்சிட்டேன். எஸ், 3வது பேஜ் போகுமா? இப்போது சம் டெர்மினாலஜிஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போது இங்கேருந்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் போகுமா? ஐசோடோப்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இது எவ்வளோ டீப்பாக நடத்த முடியுமோ நடத்துகிறேன். ஓகேவா? இந்த ஐசோடோப்ஸ்னால் என்னப்பா? எலிமெண்ட்ஸ் with same atomic number but different mass number. Same atomic number but different mass number அப்படின்னு இருக்கணும். எப்படி? கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் 6. ஓகே, கார்பனுக்கு 6. கார்பன் 12 இருக்குது, கார்பன் 13 இருக்குது, கார்பன் 14 இருக்குது. கார்பன் 14 என்னது? கார்பன் 14 alone it is radioactive. ஓகேவா? Carbon 14 radioactive. Radioactivity discovered by சொல்லுங்க. radioactivity discovered by Henry Becquerel. ஸோ இதுக்கு தான் ஞாபகம் வந்ததெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது. ஹென்ரி பேக்வெரல். ஓகேவா? ரேடியோ ஆக்டிவிட்டி டெவலப்டு பை இதெல்லாம் இப்போ வேணுமாக்குமாறு அப்படின்னா வேணும். டெவலப்டு பை மேரி கியூரி அண்ட் பேரி கியூரியா? இல்லை, மேரி கியூரின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாட்டுக்கு தப்பு டேட்டா சொல்லக்கூடாது இல்லை, பிகாஸ் இது டக்குன்னு ஞாபகம் வந்து சொல்லிட்டேன். மேரி கியூரி. ஓகே, அவங்களோட ஹஸ்பண்டும் இருக்காங்க, அவங்க பேர் என்னென்னு ஞாபகம் இல்லை, அதனால் மேரி கியூரி ஃபேமிலின்னு வச்சுக்கலாமா? ஏன் ஒருத்தர் பேர் சொல்லிட்டு ஒருத்தர் பேர் சொல்லாமல் விடணும்? கியூரி ஃபேமிலி. எஸ், கியூரி ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கலாம். கியூரி ஃபேமிலி. எஸ், ஓகே, பிரச்சனை வராது பாரு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் 1 ஹைட்ரஜன் 1 2 ஹைட்ரஜன் என்னது? 3. இது 1. இது புரோட்டியம். நெக்ஸ்ட்டு டியூட்டீரியம். எஸ், இது ட்ரிட்டியம். எஸ், ட்ரிட்டியம். இது ரேடியோ ஆக்டிவ். கடைசி பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஐசோடோப்ஸ்னு. எதெல்லாம் ஐசோடோப்ஸ்னு கேட்குறாங்கன்னா, ஐசோடோப்ஸ் will have same chemical properties. harsh reality NCERTல லாஸ்ட்டில் கொடுத்துருக்கான். இது நான் ஒரு நாள் வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு ஐசோடோப்ஸ் will have same chemical propertiesனு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னு கொடுத்துருந்தேன், ட்ரூன்னு கொடுத்துருந்தேன் ஒரு ஆப்ஷனில்.
நான் வந்துட்டு ஐசோடோப்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல, ஏன்னா இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துட்டோம். ஐசோடோப்ஸ் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டான்னா நான் ஐயோ ரொம்ப ஜாம் ஆகுது. வெயிட், நான் வந்துட்டு ஒரு நாள் எக்ஸாமில் வந்துட்டு ஐசோடோப்ஸ் வில் ஹாவ் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே நான் ரேடியோ ஆக்டிவிட்டிலாம் படித்தோன்னே எப்பட்றா ட்ரிட்டியம் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் ஆனால் ப்ரோட்டியம் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் கிடையாது, அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தானே, சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்கான். நானும் தப்புன்னு போட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது, என்சிஆர்டியில் இருக்குடா அப்படின்ற. என்சிஆர்டியில் இருக்குன்னா என்ன வேணால் ஞாபகம் வச்சுக்கணுமாடா அப்படின்னா, ஆமாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஐசோடோப்ஸ் வில் ஹாவ் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நான் சைட்லேயே எழுதுறேன், நான் வந்துட்டு நொந்துட்டேன் இதை பார்த்து. ஹார்ஷ் ரியாலிட்டி, harsh reality, same chemical properties, yes, for given element, yes, இதுதான் எக்ஸாக்டாக என்சைட்டில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகே, சொல்லியாச்சா ரேடியோ ஆக்டிவ், ட்ரிட்டியமும் ரேடியோ ஆக்டிவ் நான் சொல்லிட்டேன். கார்பன் 14 இதனோட லைஃப் ஸ்பேன் இங்கே தேவையில்லை, சரி எனக்கு மனசு கேட்கல. 5770 years கார்பன் டேட்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். எஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் போவோமா. நெக்ஸ்ட்டு ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ்னால் என்ன? எலிமெண்ட்ஸ் வித் சேம் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, C14 ரேடியோ ஆக்டிவ்னு சொன்னேன். நைட்ரஜன் நார்மலாக 14 இருக்கும், இங்கே 7. தீஸ் ஆர் ஐசோபார்ஸ். ஓகேவா. எலிமெண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அங்கே எலிமெண்ட் சேமாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போவோமா. ஐசோடோன்ஸ் சேம் number of neutrons. ஐசோட்டோன்னா என்ன வருதா, ஐசோட்டோன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கணும். சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுனேன். எஸ், கார்பன் 13க்கு கார்பனுக்கு வந்துட்டு 6, நைட்ரஜன் 7, 14 எவ்வளோ வருது. இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் பாரு, Z என்னது, Z வந்துட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 6, A மாஸ் நம்பர் 13. ஓகே, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரல் ஆட்டமில் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் 6. A is equal to number of protons plus number of neutrons. கரெக்டாக, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸா. அப்போ ப்ரோட்டான் தெரியுது, ப்ரோட்டான் தெரியுது, நியூட்ரான் வேணும், நமக்கு மாஸ் நம்பர் தெரியும். இங்கே 13 - 6 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு 7 வருதா. 7, this one is 7. எஸ், இங்கே Z வந்துட்டு என்னப்பா 7 கொடுத்தவங்களா. மாஸ் நம்பர் என்னது 14. ப்ரோட்டான் என்னது 7A. ஓகே, A is equal to N plus P, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, அதனால் இங்கே என்ன வருது 14 - 7 ஈக்குவல் டு 7. ஓகே, இது ரெண்டும் ஐசோட்டோன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஹேவிங் ஸ்பீசிஸ்னு எழுதுவோமா. ஹேவிங் ஸ்பீசிஸ். ஓகேவாடா, புரிஞ்சில்ல, வேகமாக சொல்லணும். எனக்கு இந்த டேட்டா பார்த்து சொல்கிறதே கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுடா. சே,
டேட்டா நான் மெமரைஸ் பண்ணும் போல். இப்போ வந்துட்டு எனக்கு கார்பன் 13 நைட்ரஜன் 14 அப்படின்னு சொல்கிறது பார்த்து சொல்கிறது சங்கடமாக இருக்குது சார். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகுமா? நெக்ஸ்ட் ஒன் என்னது? இங்கே எழுத முடியுமா இல்லை நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடலாமா? இங்கே எழுதுவோம். ஏன் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு எஸ் ஐசோஸ்டீர்ஸ்னா சேம் ஆட்டம்ஸ் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இதுதான் எக்ஸைட்மெண்ட்டில் மாற்றி மாற்றி எழுதக்கூடாது, தப்பு பேசக்கூடாது. சேம் நம்பர் ஆஃப் atoms, same number of electrons. இந்த ரெண்டு கண்டிஷனும் சேமாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ப்போமா? HCl எடுத்துப்போம், F2 எடுத்துப்போம். இங்கே ஆட்டம்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு எழுதுகிறேன், ஆட்டம்ஸு. ஓகேவா? ஆட்டம்ஸ் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின் இருக்குது, 2 F2 இருக்குது, 2. இங்கே ஆட்டம்ஸ்க்கு அடுத்தது சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு ஹைட்ரஜனில் 1 + 17 = 18. ஃப்ளூரினில் நமக்கு தெரியும் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ, 9 + 9 = 18. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போவோமா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுமாடா? வேணாடா, டைம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் போவோம். சொல்லணுமா? சி கார்பன் வந்துட்டு 7, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் 6, ஆக்சிஜன் 8, 14, N2 14. சூப்பர்ரா. கார்பன் மோனாக்சைடு ஏன்னா கோபால்ட்டுன்னு எழுதிடாதீங்கடி, கார்பன் மோனாக்சைடு. அதே மாதிரி நைட்ரஜன். ஓகே, ஆட்டம்ஸு இது கார்பன் மோனாக்சைடு, கோபால்ட்டு கிடையாது. ஓகே, கார்பன் மோனாக்சைடு 6 + 8, நைட்ரஜன் 7 + 7. ஆட்டம்ஸில் போயிட்டு எழுதிட்டுருக்கேன் பார்த்தியா? ஆட்டம்ஸில் வந்துட்டு 2, இதுலேயும் 2. இங்கே எலக்ட்ரான்ஸில் என்னது? எலக்ட்ரான்ஸில் கார்பனுக்கு 6, இதுக்கு 8 = 14. இங்கே 7 + 7 = 14. ரெண்டுமே சேமாக இருக்குடா. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் ரெண்டுலேயும் சேமு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ரெண்டுலேயும் சேமு. அதே மாதிரியே இது இங்கேயும் அதே தான். ஸோ தீஸ் ஆர் ஐசோஸ்டீர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகுமா? ஐசோடயஃபர்ஸ். டயப்பர் கிடையாது, ஐசோடயஃபர்ஸ். ஓகே, ஐசோடயஃபர்ஸ். ஓகே, சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இங்கே சொல்ல மறந்துட்டு பாரு, இதெல்லாம் எலிமெண்ட்ஸ்னு படிச்சிருப்போம். இங்கே ஒரு சின்ன பாயிண்ட், இங்கே காம்பவுண்ட்ஸ். இந்த இடத்துல மட்டும் காம்பவுண்ட்ஸ் வரும். காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அதுதான் ஐசோஸ்டீர்ஸ். இங்கே வந்துட்டு ஐசோடயஃபர்ஸ் எலிமெண்ட்ஸ். இங்கே எலிமெண்ட்டுன்னு பார்த்தோன்னே எனக்கு அது சொல்லணும்னு நான் நினச்சேன், பட் அங்கே மறந்துட்டேன். இங்கே சாமி எலிமெண்ட்ஸ் வித் சேம் நியூட்ரான் மைனஸ் புரோட்டான் வேல்யூ. அதுதான் ஐசோடயஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யுரேனியம்க்கு இது என்ன? 92, 238. எஸ். அதுக்கப்புறம் தோரியம் 90, 234 வரும். ஓகேவா? இங்கே Z என்னது? 92, Z என்னது? 90. ஓகேவா? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 92, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 92. ஓகே,
நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஜெட்டுன்னு சொல்லியிருக்கேனா, நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஜெட்டு எவ்வளோ வரும்? 238 மைனஸ் 92. நியூட்ரான்ஸு இங்கே எழுதிட்டு அழிச்சிடவா 238 மைனஸ் 92வா? இங்கே என்னது மீதி 6. இங்கே 23ல் 9 போச்சுன்னா மீதி 14, 146ன்னு வந்துச்சா. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்துட்டு 146 ஹியர். இங்கே 238, இங்கே வந்துட்டு 234 மைனஸ் 90 எவ்வளோப்பா வருது? 4. அதே மாதிரியே 144 வருதா? நியூட்ரான்ஸ் வந்துட்டு 144. இது ஏ கேஸ், இது பி. ஓகேவா? ஏல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? நியூட்ரான் மைனஸ் புரோட்டான் வேல்யூ. நியூட்ரான் எவ்வளோ? நியூட்ரான் 146 மைனஸ் 92 எவ்வளோ வருது? 146ல் 92 போச்சுன்னா என்னடா இதுக்கு ஒரு கேல்குலேஷன் போடணுமாடா. 146 92 போச்சுன்னா மீதி 4, 14ல் 9 போச்சுன்னா மீதி 5, 54ன்னு வந்துச்சா. இங்கே 54. எஸ். பியில் n மைனஸ் பி வேல்யூ எவ்வளோ? 144 மைனஸ் பி வேல்யூ எவ்வளோ? 92வா? பார்த்தியா இவனை? என்னடி போதையில் எழுதிட்டு இருக்கேன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. புரோட்டான் வந்து 90. ஓகேவா? 144 மைனஸ் 90 எவ்வளோப்போ வரும்? 144 மைனஸ் 90, 144 மைனஸ் 90 4 வரும். இங்கே மீதி 5 வருமா? 54. ரெண்டுலேயும் நியூட்ரான் மைனஸ் புரோட்டான் வேல்யூ சேமாக வருது. ஸோ தீஸ் ஆர் ஐசோ டயாஃபர்ஸ். எஸ், அதோட இந்த லெக்சர் முடிவுக்கு வந்தது. அதனால் இந்த லெக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்டேன். கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இது கூட இல்லைன்னா எப்படி படிக்கிறது? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெக்சர். நான் முடிக்கணும்னு நினச்சிட்டேன், இங்கே முடிச்சாச்சு. தேங்க் யூ கைஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஓகே, அதனால் ஐ எம் சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர். நோட்ஸை வேஸ்ட் பண்ணுங்கடா, படிங்கடா. ஓகே.